ஓம் சாந்தி. இதில் ஒரு குஷியாக இருக்கிறீங்களா? 8/7/2025 சக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கையில் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி சேவை செய்கிறீங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி கம்யூனிசம் இவங்க எல்லாருமே உலகத்துக்கு சேவை செய்கிறதா நினச்சிட்டு தான் உலகத்தில் நிறைய குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறாங்க, பட் மனித வழி குழப்பத்தை தான் உண்டாக்கும். ஸோ அதனால் அது உலகத்துக்கு சேவை கணக்கில் வராது. ஆனால் கடவுளின் வழிகாட்டுதலின்படி நாம் பண்ணுறது தான் உண்மையிலே உலகத்துக்கான சேவை, நன்மை எல்லாமே. அதனால தான் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் நரகத்தையே சொர்க்கமாக்கிடுறீங்க உலக சேவை செஞ்சு. கேள்வி: ஸோ நரகத்தை சொர்க்கமாக்குற இந்த நேரத்தை ஒரு வினாடி கூட நம்ம வீணாக்கக்கூடாது. கேள்வி: ஏன் பாபா குழந்தைங்களுக்கு அடிக்கடி குஷி மறைஞ்சிடுது? அதுக்கு என்ன தான் தீர்வு? காரணம் தேக அபிமானத்தில் வர்றது தான் குஷி குறையிறதுக்கு காரணம். இல்லை, நான் ஆத்மா பாபா கூடவே இருக்கிற இந்த உலகத்தின் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா எப்படி குஷி குறையும்? தேக உணர்வில் வர்றதுனால தான் குறைஞ்சிடுது. மனசில் ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சுனாலும் குஷி மறைஞ்சிடும். இல்லை, நாடகம் கரெக்டாக போயிட்டு இருக்குது, கல்யாண்காரி நாடகம். இதில் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை. பிரச்சனைனா உங்ககிட்ட தான் இருக்கும், அதை தான் சரி பண்ணிக்கணும், நம்மை மாற்றிக்கணும். எதுவுமே இது இல்லைன்னு நினச்சாலே பிரச்சனை கிடையாது. ட்ரஸ்டி தேக உணர்வில் வர்றதுனால தான் குஷி குறையுது. அதனால தான் பாபா வழி சொல்கிறாங்க, எப்போவுமே ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே பாபா கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ ஆத்மாபிமானம் இருக்கிறதுக்கான பயிற்சி செஞ்சிங்கனாலே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தேக அபிமானத்தில் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். குஷி குறையவே குறையாது இல்லையா? ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு எதிரில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உட்காந்துட்ருக்கிறாரு. அவருடைய மகா வாக்கியம் சொல்லப்படுது, நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறார்? ஆத்மா கிட்ட சொல்கிறார். ஸோ எப்போவுமே ஆத்ம உணர்வில் ஆத்ம பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதைத்தான் முரளியிலுமே சொல்கிறார். நெச்சனர்ல ஆத்மானு உணர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ இங்கேயும் அதுதான், குழந்தைங்கன்னு பாபா சொல்கிறதே ஆத்மாவை பார்த்து தான் சொல்கிறார். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக உங்களை நான் மாற்றுறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் இல்லை? இருக்கிறதுலே தாழ்ந்தவராக இருக்கிற நம்மளை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுறார் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு வரப்போகிற வசதி வாய்ப்பு செல்வத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற எதன் மீதும் உங்கள் புத்தி ஈடுபடக்கூடாதுன்றார். ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாபா நம்மை முழு உலகத்துக்கும் எஜமானராக மாற்றுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த குஷி இருக்கணும்ல. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானர். ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எஜமானர்ன்ற மாதிரி அமெரிக்க அதிபரை சொல்லலாம். ஆனால் அதையே பாதி நாடு ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அங்கே ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்குவாங்க உங்களை. அப்போ எப்படி இருக்கும்? ஸோ அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். அங்கே கஷ்டப்பட்டு எலெக்ஷனில் நின்று எதிர்கட்சியை தப்பாக பேசி இப்படிலாம் வர்றதில்ல. பிறக்கும்பொழுதே ராஜா தான், ராஜ குடும்பத்தில் பிறக்கிறோம். பரமபிதா பரமாத்மாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, ஆனால் உலகத்துக்கே எஜமானராக நான் ஆகிறது இல்லையே, உங்களை தான் நான் ஆக்குறேன்.
ஸோ அப்போ பாபாவை விட உயர்ந்தவராக நாம் ஆயிடுறோம். பகவானுடைய மகா வாக்கியம், மனிதர்களோ என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் என்னுடைய குழந்தைகள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்ன்ட்டு என நிரூபித்து சொல்கிறார். முந்தைய கல்பத்தின் மாதிரியே நாடகப்படி தான் முயற்சியும் செய்ய வைக்கிறார். ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்கிறார். உலகம்னா என்ன, வைகுண்டம்னா என்ன, இது எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது. எத்தனை நவாபுகள் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன தான் அமெரிக்கா பெரிய பணக்கார நாடாக வல்லரசு நாடாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயணனை மாதிரி அவங்க ராஜ்யம் மாதிரிலாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஸோ அவங்க உலகத்திலே மிக உயர்ந்த ஆஃபீஸுன்ட்டு வெள்ளை மாளிகை சொல்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் மாளிகைகளை ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தினால மாளிகையை உருவாக்குறாங்க. ஸோ அப்படியா அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் உருவாக்குறாங்க? ஸோ சொர்க்கத்தை தான் சுகதாமம்னு சொல்லப்படுது. இந்த உலக நாடக சக்கரத்தில் பாபா குழந்தைங்களுக்குத்தான் கதாநாயகன் கதாநாயகி ரோல், ஹீரோ ஹீரோயின் பாட்டு நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அதுக்காகத்தான் இப்போ நம்ம வைரம் மாதிரி ஆகிறோம். சத்தியுகம் இருந்தது, இப்போ கலியுகமாக இருக்குது. ஸோ அப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் பாருங்கள். ஏன்னா கடவுளே உட்கார்ந்து புரிய வைக்கிறார். அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். என்னை விட பாக்கியசாலியாக இருக்கிற கடவுள்கிட்ட நேரடியாக நம்ம படிக்கிறோம். புது உலகத்துக்காக தான் இந்த படிப்பு. ஸோ இந்த வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா உலகத்துக்கே நீங்கள் இப்போ தான் சேவை செய்கிறீங்க, நரகத்தையே சொர்க்கமாக்குறீங்க. ஆக்சுவலாக கடவுளே அதுக்கு தானே கூப்பிட்டோம். துக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பூமியை சொர்க்கமாக்குங்க, நரகத்தை சொர்க்கமாக்குங்கன்ட்டு. ஸோ இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிற இறைத்தந்தை சொல்கிறாங்க, அவங்க சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை, ஹெவன்லி காட்ஃபாதர்னு தான் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் சொர்க்கத்தில் தானே இருந்தீங்க, ஆனால் இப்போ நரகத்தில் வந்துட்டீங்க, மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவீங்க. நரகம் ஆரம்பமாகுது அப்படின்னாலே சொர்க்கத்தின் விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுது. ஸோ மறுபடியும் இப்படியே தான் நடக்கும் இந்த காலச்சக்கரத்தில். நீங்களும் மறுபடியும் சத்தியுகத்தில் கலியுகத்துக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஸோ மனசில் ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா குஷி இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ குஷி குறைஞ்சிட்டாலே என்கிட்ட சொல்லுங்கள், என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா பதில் சொல்ல போகிறார். ஸோ பாபா சொல்லி கொடுக்குறாருன்னா நம்ம படிக்கணும் தானே. ஆனால் குழந்தைங்களுக்கு கடவுளே சொல்லி கொடுக்குறாருன்ற அந்த மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது. காரணம் தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. குஷி இருக்கணும் இல்லையா? ஒரு சாமியார் பேசுகிறாருனாலேயே அவ்வளோ ஆனந்தமாக கேட்குறாங்க. இங்கே கடவுளே பேசுகிறார். பாபா சொல்கிறாரு, நான் வெறும் பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமானன்,
பிரம்மாண்டம்னா பரந்தாமம். ஆனால் நீங்கள் பாருங்களாம், பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்கள், இந்த உலகத்துக்கும் எஜமானர்களாக சத்தியுகத்தில் ஆகுறீங்க. பாபாவை தான் படைப்பவர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக பிரளயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குறாரு அப்படி கிடையாது. மனித சிருஷ்டியே அழிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. இருப்பாங்க மக்கள். அது பைபிளில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு அழிவுக்கு முன்னாடி நோவாவின் பிழை செஞ்சு கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. நிறைய ஜீவராசிகளும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடக்குது. ஏன்னா அதில் அந்த ஷிப்புக்குள்ளே இருப்பாங்க, இங்கே ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. பாபா சொல்கிறாங்க, நான் பழையதை மட்டும்தான் புதியதாக்குறேன். அதுதான் பாபாவுடைய வேலையே, பழைய உலகத்தை. ஸோ அப்போ என்னென்னா, பழசை புதுசாக்குறது மட்டும்தான் அவருடைய வேலை. இல்லாத ஒன்று புதுசாக உருவாக்குறது கிடையாது. இந்த பழைய உலகத்தை அழிக்க செய்கிறேன், உங்களையோ புது உலகத்துக்கு எஜமானர்களாக மாற்றுறேன், தகுதிப்படுத்துகிறேன் ஞானத்தை கொடுத்து. இன்னும் கரெக்டாக சொன்னால் அதை நான் கூட பண்ணலை, நாடகத்தில் பதிவாகி இருக்குது, அது என் மூலமாக பண்ண வைக்கிது, அவ்வளோதான்றார் பாபா. ஸோ என்னை நீங்கள் கூப்பிடுறது கூட தூய்மையற்ற உலகத்தில் தானே கூப்பிடுறீங்க. நான் பாரஸ்நாத்தாக உங்களை மாற்றுறேன், கலியுகவாசிகளை தங்க யுகத்தினராக மாற்றுறேன். அதனால் குழந்தைங்க தானாகவே பாரஸ்பரிக்கு, அதாவது சத்தியுகத்துக்கு வந்துடுவாங்க. சத்தியுகத்தில் வந்த பிறகு யாரும் என்னை ஒருபோதும் கூப்பிட்றது கிடையாது. வாங்க பாபா, நீங்கள் கொடுத்த பாரஸ்பரி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க பாபா அப்படின்னு எப்போயாவது கூப்பிட்டீங்களா? சொர்க்கத்தில் கூப்பிட்றதே கிடையாது. துக்கத்தில் தான் எல்லாருக்கும் கடவுளுடைய ஞாபகம் வரும். சுகத்தில் எப்படி வரும்? தூய்மையற்ற உலகத்தில் தான் பாவம் செய்கிறோம், அதனால் தண்டனை கிடைக்குது. அதனால் கடவுளை நினைக்கிறாங்க. சுகமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் யாருமே பாபா நினைக்கிறது இல்லை அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. சுகத்தில் யாரும் கடவுளை நினைவு செய்வதில்லைன்ட்டு. கொஞ்சம் கூட பாபாவை நினைக்கிறதும் கிடையாது, கூப்பிட்றதும் கிடையாது. துவாபர யுகத்தில் தான் எனக்கு கோயில் கட்டி அதில் என்னுடைய சிலையை வச்சிடுறாங்க. எதுக்கு? பூஜை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு எல்லா கோயிலும் கல்லில் தான் லிங்கம் செய்கிறாங்க இல்லையா? ஆனால் வைரத்தில் கூட லிங்கத்தை உருவாக்கி வச்சு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி தான் சோமநாதர் ஆலயம் இருந்தது. எவ்வளோ அதிசயமான விஷயங்களாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல விதத்தில் காது தீட்டிக்கிட்டு கேட்கணும். ஏன்னா காதுகளையும் தூய்மையாக்கணும். தூய்மை தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ தங்க பாத்திரம் அப்படிங்கிறது தூய்மையான புத்தி. தூய்மையாக இருந்தால் தான் இந்த ஞானம் தாரணையே ஆகும். ஸோ பாபா சொல்கிறவங்களாம் இந்த ஞானத்தை காதை தீட்டி கேளுங்க, கவனமாக கேளுங்கன்றார். அப்படி கேட்கத்தான் காது தூய்மை ஆகும். பாபாவுடைய ஞானத்தை மட்டும் கேட்டால்தான் காது தூய்மை ஆகும். ஏன்னா தூய்மை தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ அப்போ சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தங்கம்னா என்ன அர்த்தம்? தூய்மை இருந்தால்தான் ஞானம் தாரணை ஆகும். காமம் மிகப்பெரிய எதிரின்னு பாபா சொல்கிறார். இதன் மீது வெற்றி அடையணும் நீங்கள். இது உங்களுடைய கடைசி ஜென்மம்.
இது அதே மகாபாரத யுத்தம்தான். கல்பமாக எப்படி விநாசம் நடந்துச்சோ அப்படியே நாடகத்தின்படி இப்போதும் நடக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். குழந்தைங்க, நீங்கள் மறுபடியும் சொர்க்கத்தில் உங்களுடைய தங்க மாளிகைகளை இப்போ உருவாக்கணும். முந்தைய கல்பத்துக்கு முன்னாடி எப்படி உருவாக்கணுங்களோ அதே மாதிரியே உருவாக்கணும். சொர்க்கத்தை தான் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புராணங்கள்ல இருந்து தான் இந்த பேரடைஸ்ன்ற வார்த்தை வருது. மான்சரோவரில் தேவதைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மான்சரோவர்ன்றது ஒரு ஏரி. அதில் யாராவது மூழ்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா தேவதை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது தண்ணியினால் ஆன ஏரி சொல்கிற விஷயம் கிடையாது. ஞான மானசரோவர், ஞானத்தின் ஏரியில் மூழ்கிறதுனால தான் நம்ம தேவதைகளாக பரிகளாக ஆகிறோம். மற்றபடி அதில் மூழ்கி எழுந்திரிக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் பாருங்கள், ஞானமான சரோவரிலேயே மூழ்கி எழுந்திரிச்சு நீங்கள் எந்த நிலையிலேருந்து என்னவா ஆகி இருக்கிறீங்க, என்னவா ஆக போகிறீங்க. அழகானவர்களை தேவதைகள்னு சொல்லலாம். ஸோ அழகு அப்படிங்கிறது மன அழகும் சேர்த்து தான். மற்றபடி பைபிளில் சொன்ன மாதிரி சிறகுகளோடெல்லாம் தேவதைகள் இருக்க மாட்டாங்க. இல்லை ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சிறகு இருக்காது. நம்ம ஃபரிஸ்தாவாக இருக்கும்போது கூட நமக்கு சிறகெல்லாம் இருக்காது. ஸோ பறக்கிறதுனால அவங்க சிறகு போட்டாங்க. ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் கூட பறக்கிற மாதிரி தானே காட்டுறாங்க. ஆனால் ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் சிறகு இல்லையே. ஸோ பாண்டவர்களாகிய உங்களைத்தான் மகாவீர்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க பாண்டவர்களுக்கு பெரிய பெரிய சித்திரங்களை புகை ஓவியங்களாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக பாண்டவர்கள்லாம் அவ்வளோ உயரமாக இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன அப்படியா இருக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி தான் ஏஞ்சல்களுக்கு அவங்க சிறகு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ பணத்தை அழிக்கிறாங்க. கோயில் கட்டுறதுலையும் சரி, அந்த கோயில் குளம்னு சுற்றுறதுலையும் சரி. பணம் அதிகமாக இருக்கும்போது கோயில் கட்டி பணத்தை அழிக்கிறாங்க. பணம் குறைஞ்ச பிறகு கோயிலுக்கு போய் பணத்தை அழிக்கிறாங்க. நான் குழந்தைங்களை எவ்வளவு பணக்காரர்களாக மாற்றி இருந்தேன்னு பாபா சொல்கிறேன். நீங்கள் இப்போ எல்லா செல்வத்தையும் எங்கே போய் இழந்தீங்க? அவ்வளவு செல்வம் கொடுத்து வந்தனே, எங்கே இழந்தீங்க? பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைஞ்சதா இருந்தது. இப்போ பாரதத்துடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. இங்கே ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலே வெளிநாட்டில் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு போயிடுது. எந்த பாரதம் 100% செல்வம் நிறைஞ்சதா இருந்ததோ அது இப்போ 100% திவால் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ குழந்தைங்க எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யணும்? 100% செல்வம் நிரம்பியதாக மாற்றுறதுக்கு நாம் இப்போ பாரதத்தை தயார்படுத்தணும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட சிவபாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி ஆவீங்க அப்படின்னு புரிய வைங்க. இல்லையா? குழந்தைங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்கும். அந்த கிருஷ்ணராகவே நீங்கள் தான் இருந்தீங்க. பாபாவை நினைக்க அப்படி ஆயிடுவீங்க, அந்த சக்தி வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மேஜிக் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் குழந்தைங்க கார்ட்டூன் படம் ஃபுல்லாகவே அந்த மேஜிக் ரிலேட்டடாகவே இருக்குது. ஸோ அந்த நேரம் புரிய வைக்கும்போது இந்த சக்தி வரணும், கிருஷ்ணர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பாபாவை நினைக்க ஆரம்பிப்பாங்க. கிருஷ்ணர் எப்படி உருவானார்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன் ஜென்மத்தில் சிவபாபாவை நினைவு செஞ்சார், அதனால தான் தூய்மையாகி கிருஷ்ணர் ஆனார். ஸோ அதனால் அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணராக ஆக போகிற குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும், எவ்வளோ குஷி இருக்கணும். இப்போ நான் தான் கிருஷ்ணர் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது. ஆனால்
இந்த அளவற்ற குஷி எப்போ இருக்கும்னா, இந்த சேவையிலே பலருக்கு இந்த ஞானத்தை கொடுக்குற சேவையிலே யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும். ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்ல சொல்ல நாம் ஆக போகிறோன்றது அவங்க மைண்டில் பதிவாகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான தாரணை, நடத்தை மிக மிக ராயலாக இருக்கணும். இதுதான் முக்கியமான தாரணை என்று. ராயலான நடத்தை இருக்கணும். ஸோ 2 நாளாகவே பாபா அதை பற்றி தான் சொல்கிறார் இல்லையா? ஏன்னா உலகத்தின் அதிபதியுடைய குழந்தைன்றது தனியாக தெரியணும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கணும். உணவு பழக்கம் நல்லா இருக்கணும். ஸோ குழந்தைகளாகி உங்ககிட்ட யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் நீங்கள் சேவை செய்யணும். சூப்பர்ல. அப்போ நடத்தையும் நல்லா இருக்கணும், உணவு பழக்கமும் ரொம்ப ராயலாக இருக்கணும். வெளியில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, நிறைய பேர் ஐயோ சொன்னால் என்ன நினைப்பாங்க, கிடையாது. நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் மேலே மரியாதையே வரும். ஆக்சுவலாக அஞ்ஞானத்திலேயே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து வெளியில் ஹோட்டல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஹோட்டலில் மட்டும் இல்லை வெளியிலே எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், அவன் வந்து வைஷ்ணவன். அப்போ இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சமாவது அங்கே தோணும். ஸோ இதன் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து நம்ம பிரம்மகுமாரிகள் மேலேயே ஒரு மரியாதை வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் சேவை செய்யணுன்றார். ஒவ்வொரு விதத்துலனா என்ன அர்த்தம்? வார்த்தையினால, எண்ணத்தினால, நடத்தையின் மூலமாக, குணத்தின் மூலமாக, சக்திகளின் மூலமாக நிரப்பி அனுப்பணும். ஸ்தூலமாக வாய்மொழி சேவையும் செய்யணும், அதே நேரத்தில் சூக்ஷ்மத்தில் மனதின் மூலமாகவும் உயர்ந்த எண்ணத்தை அந்த ஆத்மா மேல சுப பாவனை வைக்கணும். சூக்ஷ்ம சேவையும் செய்யணும். ஸ்தூலம் மற்றும் ஆன்மீகம் இந்த 2 சேவையும் செய்யறதன் மூலமா தான் ரொம்ப ரொம்ப குஷியா இருப்பீங்க. இல்லை 24 மணி நேரம் நம்மளுடைய வேலையே இதுதான். இல்லை ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் எழுப்புறேன், ஆஹா ஆத்மா வந்துடுச்சு, அந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்பணும், இந்த போதையிலே இருக்கணும். ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த உண்மையான சத்யநாராயணன் கதையை அவங்களுக்கு சொல்லுங்க. ஆனால் சாஸ்திரத்தில் என்னென்ன கதை எழுதிட்டாங்க பாருங்களாம். விஷ்ணுவுடைய தொப்புல இருந்து பிரம்மா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பிரம்மாவுடைய கையில் சாஸ்திரங்களை வேற கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தொப்புல இருந்தா பிறந்தார். ஸோ அப்போ அதை நம்ம புரிய வைக்கணும். ஒரே ஆத்மா, அந்த விஷ்ணுவுடைய ஆத்மாவுடைய கடைசி காலம், அதனால தான் அது படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கடைசி காலத்தில் அந்த ஆத்மா பிரம்மாவாக உருவெடுக்குது சிவபாபா வந்த பிறகு அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ பிரம்மா பார்ட்டு எதுக்கு? நீ விஷ்ணுவாக இருந்த, மீண்டும் அப்படி ஆகு அப்படின்ட்டு சிவபாபா அவருக்கு ஞாபகப்படுத்துகிற பார்ட்டு தான் பிரம்மா பார்ட்டு. ஸோ எப்படி விஷ்ணுவோடைய நாபி தொப்புல இருந்து பிரம்மா வரார் அப்படிங்கிற ரகசியம் நம்மை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மற்றபடி நாபியிலிருந்து வர விஷயமெல்லாம் கிடையாது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகவும், விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகிறார். பிரம்மா பார்ட் முடிஞ்ச அடுத்த செகண்டே விஷ்ணு பார்ட் ஸ்டார்டிங். ஸோ அதனால ஒரு வினாடி தான். அதனால தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. நீங்க விஷ்ணு ரூபமாக ஆகுறீங்க அப்படின்னு சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு காட்சி காட்டினார். நீ விஷ்ணுவா மாற போற அப்படின்ட்டு. அவ்வளோதான், டக்குன்னு நம்பிக்கை வந்துடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. ஆஹா, நான் தான் இந்த விஷ்ணுவா, உலக ராஜ்யம் எனக்கு கிடைக்க போகுதா? அப்போ அது எப்படி கிடைக்கும்? உடனே விநாசத்தின் காட்சி காட்டினார். அப்போதான் தெரிஞ்சோம், ஆஹா உலகம் அழிய போகுது, அடுத்த ஜென்மத்தில் நம்ம விஷ்ணு ஆக போகிறோம் அப்படின்ட்டு.
ஸோ இந்த காட்சி கிடைக்கலன்னா அவர் ராஜா மாதிரி இருந்தார் கல்கத்தாவில், ஆடம்பரமா, எந்த கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ராயலா இருந்தார். ஸோ அப்புறம் நாம நாராயணன் ஆக போகிறோம், உலக அழிய போகுது, அப்புறம் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு யக்கியத்தில் அர்ப்பணம் ஆகிட்டார். எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டார், காசு எல்லாத்தையும். இப்போ பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி அந்த ரத்தின வியாபாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அது தூக்கி கிடைச்சிட்டேன். ஆனால் அதுக்காக எல்லாரும் அதே மாதிரி பண்ணிட முடியாது. ஏன்னா இவருடைய நடிப்புக்கும் உங்கள் நடிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் வந்துட முடியாது. வந்ததுனால தான் இவர் உலகத்துக்கே அதிபதி ஆகிறார். ஆனால் இவரை பார்த்து நிறைய பேர் அப்படி வந்தாங்க. பாபா அதாவது சிவபாபா வந்து பிரம்ம பாபா உடம்புக்குள்ள பிரவேசித்தார். உடனே பிரம்ம பாபா எல்லாத்தையும் விட்டுட்டார். ஏன்னா பட்டி உருவாகணும் இல்லையா, அதனால நீங்களுமே எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க. ஸோ நதியை கடந்து வந்தீங்க, பட்டியில அமர்ந்தீங்க. ஸோ அந்த நதியை கடந்து வந்ததோட நினைவு தான் அங்கேயுமே கிருஷ்ணர் பிறந்த உடனே நதியை கடந்து, யமுனை நதியை கடந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த கிருஷ்ணர் பிறக்கிறாருன்றது சங்கம் யுகத்துல பிரம்மா பாபாவுடைய பிறப்பு. பிறந்தவுடன் நதியை கடந்து வராங்க. நதியை கடந்து வந்தீங்க, பட்டியில அமர்ந்தீங்க. என்னென்ன நடந்தது? ஆனா எந்த கவலையும் இல்லை. கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார்னு சொல்றாங்க. ஏன் விரட்டினாரு? அவர்களை பட்டத்து ராணியா மாத்துறதுக்காக. ஸோ அதே மாதிரி குழந்தைகளாகிய உங்களை கூட சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாத்துறதுக்காகத்தான் இந்த பட்டியும் உருவாக வேண்டி இருந்தது. ஆனால் சாஸ்திரங்கள்ல என்னென்ன எழுதிட்டாங்க? கிருஷ்ணர் கடத்திட்டு வந்தார், அப்படி இப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனால் கடத்திட்டா வந்தாங்க, எல்லோரும் தானாக தான் வந்தாங்க. காட்சி கிடைச்சது, வந்துட்டாங்க நிச்சய புத்தி வந்தோடனே. ஸோ நடைமுறையில் என்ன இருக்குது, சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி இங்கே விரட்டுறதுக்கான விஷயம்லாம் கிடையாது. பிரம்மா பாபா யாரையாவது விரட்டுறாரா என்ன? ஸோ முந்தைய கல்பத்திலையும் இதே மாதிரி தான் பாபாவுக்கு நிந்தனை ஏற்பட்டுச்சு. பிரம்மா பாபாவுக்கு பேர் கெட்டு போச்சு. இதுவும் நாடகம் இல்லை, ஊரில் இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டாரு. அது வெளிநாட்டு பத்திரிகையில் வந்துச்சு, இன்னும் 16,000 மகாராணி வேணுமா அவருக்கு அப்படின்ட்டு முதல்ல அரைக்குறையாக கேட்டுட்டு போய் நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. ஸோ இதுவும் நாடகம். ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்கும். என்னெல்லாம் நடக்குதோ அது முந்தைய கல்பத்தில் நடந்தது போல தான் நடக்குது அப்படின்னு அமைதியாக இருக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது. இப்போ கலங்கத்தை எதிர்கொள்பவர்கள் தான் கலங்கியதராக ஆக முடியும். கல்பத்திற்கு முன்பு யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்து ராஜ்யத்தை அடைஞ்சாங்களோ அவங்க இப்பவும் ஞானத்தை எடுத்து ராஜ்யத்தை அடைவதற்காக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்தே ஆகணும். ஸோ அதுதான் நாடகம் அப்படிங்கிறது. அதனால இது தானாகவே நடக்கும். அதனால ஏன் வரல அப்படின்னு டார்ச்சர், அதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, சேவை பண்ணுறீங்க, ஆனால் அதில் வெறுத்து போக தேவையில்லை. அதுக்காக இதை சொல்கிறார். அதுக்காக சேவையே செய்யாமல் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. செஞ்சாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை ஞானத்தை கொடுப்பீங்க, விதைப்பீங்க. அது எங்கே போய் முளைக்கும்னே உங்களுக்கு தெரியாது. இல்லை, எல்லார் மனதிலும் விதையை போடுறீங்க. அந்த விதை எப்படி ஸ்தூல விதை கூட ஒரு சில விதை உடனே முளைச்சிடும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும், சில மாதங்கள் கூட ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஒரு துக்கம்னு வந்தோடனே தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ, யாரோ சொன்னாங்களே நமக்கு இது அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கூட ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாரதத்துக்கு பாரதத்தை சொர்க்கமாக மாத்துறேன்னு சிவபாபாவும் சொல்றாரு. முழுசா 84 பிறவிகளின் கணக்கை
பாபா சொல்றார், சத்தியுகத்துல நீங்க அமரர்கள்னா மரணமற்றவர்களாக இருந்தீங்க, மரண பயமே இல்லாதவர்களாக இருந்தீங்க. ஏன்னா உடல் உணர்வே இல்லைல்ல. மற்றபடி உடலை விட்டு உயிர் பிரிகிறது அங்கேயும் நடக்கும். ஆனா உடல்ன்ற உணர்வு இல்லாதனால உங்களுக்கு அது மரணமாகவே அனுபவமாகாது, துக்கமாகவே அனுபவமாகாது. ஸோ அதனால்தான் அமரர்களாக சத்தியுகத்துல இருந்தீங்க. அங்க அகால மரணமே நடக்காது. சிவபாபா காலின் மீது நம்மளை வெற்றி அடைய வைக்கிறார். இப்ப இந்த ஒரு ஜென்மம் புத்தியினால இறக்கிறதுனால மரணத்தையே வெல்கிறோம் 21 பிறவிக்கு. நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று பாபா சொல்றார். இல்ல, மரண பயத்தை காலன் தானே வந்து நீக்க முடியும். ஸோ இதை பற்றி நிறைய கதையும் இருக்குது. நீங்க காலனின் மீது வெற்றி அடைகிறீர்கள். ஸோ காலன் அப்படிங்கிறது மரணத்தை சொல்லுவாங்க. நீங்க அமரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அமரலோகத்துல உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முதல்ல தூய்மை ஆகணும். அடுத்தது தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். தினமும் உங்களுடைய கணக்கை பாருங்க. நான் எவ்வளோ நேரம் பாபா நினைவுல இருந்து தூய்மை ஆகுறேன், எவ்வளவு தெய்வீக குணங்களை தாரணை செய்யறேன் அப்படின்னு கணக்கு பாருங்க. ராவணன் மூலம் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டுச்சு. என் மூலம்தான் உங்களுக்கு நன்மை நடக்குது. எவ்வளவு முக்கியம் பாருங்க இல்லையா? தூய்மை ஆகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தெய்வீக குணங்களும் தாரணை பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ அதனால நான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிட்டேனா அப்படின்னு செக் பண்ணணும். தினம் தினம் சார்ட்டை வச்சு, அல்லது ஏதாவது அசுர குணம் வெளிப்படுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அசுர குணம்ன்றது ராவணன் இல்லையா? அவன் மூலம் உங்களுக்கு துக்கம் தானே ஏற்பட்டுச்சு, நஷ்டம் தானே ஏற்பட்டுச்சு. என் மூலமா தான் நன்மை நடக்குதுன்னா பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது தெய்வீக குணங்கள் தான். ஸோ அதை தாரணை பண்ணணுமே. கொடுக்குற ஞானத்தை மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல அதை உள்ளபூர்வமாக சொல்லி அதை நம்முடையதாக மாற்றணும். ஸோ இதை வியாபாரிங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்களாம். ஏன்னா அவங்க கணக்கு வைப்பாங்க இல்லையா, தினமும் லாபத்துல போகுதா நஷ்டத்துல போகுதான்ட்டு. இது ஞான ரத்தினங்கள். யாராவது சில வியாபாரிகள் தான் இந்த ஞான வியாபாரம், ஞான ரத்தினங்களின் வியாபாரம் பண்றாங்க. இல்லை, ஏன்னா அங்க பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த ஞானத்தை எடுக்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். ஏன்னா அவங்க அந்த பணத்தின் போதையில அந்த வியாபாரத்தின் பற்றிய சிந்தனையிலே இருப்பாங்க. ஆனா இதுதான் மிகப்பெரிய வியாபாரம், அதை பண்ண நீங்க தான் வந்திருக்கிறீங்க. சிலர் நல்ல விதத்துல இந்த வியாபாரம் பண்ணி 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கான வியாபாரம் அல்லது சம்பாத்தியம் செஞ்சுக்கிறாங்க. 21 பிறவிகள் மட்டும் கிடையாது, 50-60 பிறவிக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சுகமுடையவர்களாக இருக்கிறீங்கன்றார். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ 84 பிறவியில 60 பிறவி நம்ம ரொம்ப ரொம்ப சுகமா இருப்போம்ன்ற, துக்கமே இருக்காது. பாவம் செய்ய ஆரம்பிப்போம் துவாபரகத்துல, ஆனா துக்கம் வராது. அந்த பாவம் எல்லாம் சேர்ந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா துக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஒரு 24 பிறவி தான் நாம் வந்து துக்கத்தை அனுபவிப்போம். அதுவும் கலியுகத்துல வந்துதான். அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் தான் உச்சன்றது இப்பதான். ஆனா இந்த நேரத்துல பாபா வந்து, பாபாவுடைய வழிபடியே நீங்க இருக்கும்போது இந்த துக்கம் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அப்ப 60 பிறவிக்கு நீங்க சுகமுடையவராக ஆகுறீங்க. அப்படி ஆக்கக்கூடிய வியாபாரத்தை கண்டிப்பா நாம பண்ணணும் தானே. ஸோ பல கோடி மடங்கு பணக்காரர்களாக நீங்க இப்ப மாறுறீங்க. தேவதைகளுடைய கால்களில் தாமரை காட்டுறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ 2 அர்த்தம் இருக்குது. தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கிறோம் இந்த கலியுக சேத்துல இருந்து.
இன்னொரு விஷயம் என்னன்னா, பத்மா அப்படின்வாங்க தாமரை. ஸோ அதுக்கு பல கோடி மடங்குன்னு அர்த்தமும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். பாபா சொல்றாரு, நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறேன் பாருங்க. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து தூய்மையாக்குங்கள் அப்படின்னு தான் நீங்களுமே கூப்பிடுறீங்க. சுகதாமத்துல தான் தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? அங்க சுகமா இருக்கிறதுக்கு காரணமே தூய்மையா இருக்கிறதுனால தான். அதனால தான் பாபா இப்போ நம்மள தூய்மையா ஆக்குறார். சாந்தி தாமத்துடைய வரலாறு புவியல்னு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா அங்க என்ன நடக்குது வரலாறு நடக்கிறதுக்கு? அது ஆத்மாக்களின் மரம். சூக்ஷ்மவாதனத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. மீதி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஒரே ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும்தான் ராஜ்யம் செய்யறாங்கன்னு கிடையாது இல்லையா? நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ராஜாக்களும் இருப்பாங்க. அதுல மகாராஜா மகாராணி தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். ராஜ்யம் வளருது இல்லையா? பிறகு துவாபர யுகத்துல அவங்களே தான் பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகுறாங்க. அதே லக்ஷ்மி நாராயணனே இங்க வந்தோடனே பூஜாரி ஆயிடுறாங்க துவாபரகத்துல. மனிதர்கள் இது தெரியாம பரமாத்மாவை பார்த்து நீங்க தான் பூஜிக்கத்தக்கவராகவும் இருந்தீங்க, நீங்களே தான் பூஜாரியாகவும் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது இல்லாம பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர்னு வேற சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு அதுதான் அர்த்தம். பரமாத்மா எங்கும் நிறைந்தவர்னு சொல்ற மாதிரி தான் இது. ஏன்னா ஆகிறது மனிதர்கள். அப்ப அதை கடவுளுக்கு சொன்னா அப்ப மனிதர்கள் தான் கடவுள்னு ஆயிடுது. அப்ப எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, எங்கும் நிறைந்தவர்னு ஆயிடுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. அரை கல்பமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படின்னு தான் நீங்க பாடி வந்தீங்க. இப்ப அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய மகா வாக்கியம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் உண்மையிலே குழந்தைகளாகிய நீங்க தான் சொல்ற. ஸோ அப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக உங்களை ஆக்கக்கூடிய அந்த தந்தையின் வழிபடித்தானே நடக்கணும் இல்லை? அவ்வளோ கடவுளை விட உயர்ந்தவராக உங்களை ஆக்குறாருன்னா அப்ப அவருடைய வழிபடி தானே நடக்கணும். உங்க மன வழிப்படியோ மனித வழிப்படியோ நடக்கக்கூடாது. குடும்ப விவகாரங்களையும் நீங்க பராமரிக்க தான் செய்யணும் இல்லையா? குடும்பத்தை பார்த்துக்க தான் செய்யணும், விட்டுட்டு வர்றது கிடையாது. ஏன்னா எல்லாரும் மதுபன்ல தங்கவும் முடியாது. அப்படி ஒருவேளை தங்கனா எவ்வளோ பெரிய கட்டடம் கட்ட வேண்டி இருக்கும். ஸோ அதனால அவங்கவுங்க குடும்பத்துல தான் இருக்கணும். கீழிருந்து மேலே, அதாவது அபுரோட்ல இருந்து அபு மலை வரைக்கும் எவ்வளவு நீண்ட வரிசை தரிசிக்க வந்துடும் அப்படின்னு ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க. கடவுள் வந்துட்டாருன்னு தெரிந்த பிறகு அவ்வளவு கூட்டம் வரும்ன்றார். இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருக்காவது தரிசனம் கிடைக்கல அப்படின்னா திட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பாபாவோ குழந்தைங்களுடையவர், குழந்தைங்களுக்குத்தான் அவர் சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய மகாத்மாவை சந்திக்கணும்ட்டு பாபாவை சந்திக்கணும்ட்டு வராங்க. சந்திக்க முடியலன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் பாபா சொல்றாரு, நான் வந்திருக்கிறது குழந்தைங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கத்தான், எல்லோரையும் பார்க்கறதுக்கு கிடையாது. குழந்தையாகி வந்தீங்கன்னா அவர் சந்திக்க போறாரு.
நீங்கள் யார் அப்போ பாருங்களா, பாபா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறார் இல்லையா, எவ்வளோ விலகியும் இருக்கார். என் சொல்படி கேட்டால் நீ என்னை சந்திக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது எடுக்க வேண்டிய முடிவு இது. இந்த பாபாவின் வழிப்படி நடந்தால் மட்டுமே பாபாவுடைய குழந்தை, அவங்க மட்டுமே நம்முடையவர்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் யாருக்காவது இந்த வழி சொல்கிறீங்க அப்படின்னா சிலர் கரெக்டாக தாரணை பண்ணி நல்ல விதத்தில் நடந்துக்கிறாங்க, சிலரால் தாரணை செய்ய முடியறது கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த ஞானத்தை கேட்க தான் செய்கிறாங்க. பிறகு வெளியில் போன உடனே அங்கே இருக்கிற சூழ்நிலை அவங்கள மாற்றிடுது. அதனால் இந்த ஞானத்தின் குஷி இருக்கிறதுல மறந்துடுறாங்க. அப்போ படிக்கிறதும் இல்லை, யோகத்திலையும் இருக்கிறது கிடையாது. அதனால தான் பாபா எல்லாத்துக்கும் சார்ட் வைக்க சொல்கிறாரு. ஞானத்துக்கு, யோகத்துக்கு, சேவைக்கு, குணத்துக்கு அப்படின்னு தினம் தினம் புரிய வைக்கிறார். இல்லைன்னா அதிக பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். ஏன்னா சார்ட்டு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ஐயோ என் கணக்கில் எதுவுமே சேமிப்பாகலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட முக்கியம் ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பாது. சக்தி இல்லைனாலே பிரச்சனை வரும்போது மாட்டிக்குவீங்க. உங்களால் வெளியே அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது. மனம் வீண் விஷயத்தில் சிக்கி ஒரு வழி ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம தினமும் எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னு சார்ட்டை பார்க்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒரு வியாபாரி பார்ப்பாங்கல்ல, இந்த மாதம் எவ்வளோ வியாபாரம் இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் இருக்குது, இப்படியே போனால் என்ன ஆகும், இதுக்கு நாம் என்ன மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க தானே. அதே மாதிரி தான் நீங்களும் சார்ட்டை பார்க்கணும், செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். எதுலெல்லாம் நஷ்டமாகுதோ அதெல்லாம் கட் பண்ணி எப்பெல்லாம் பாபாவை நினைக்கலாம், மற்ற காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாபாவை நினைக்கிறதுக்கான தருணங்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். அதுக்கு சார்ட் போட்டு டைம் டேபிளே போடலாம். இந்த நேரம் இந்த சோமானத்தில் இருக்க போகிறேன், இந்த ஞான பாயிண்டில் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ பாரதத்துடைய மிக பழமையான யோகத்துக்கு தான் அதிக மகிமை இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயம் புரியல அப்படின்னா பாபா கிட்ட கேளுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு, இது முட்கள் நிறைந்த காடு அப்படின்னு இப்போ பாபா சொல்கிறார். அதுலேயும் காமம் மிகப்பெரிய எதிரி. இது கீதையில் இருக்குது இந்த வார்த்தை. இல்லை முள்ளுக்காடுன்றது மெயினாக காமம் தான் மிகப்பெரிய முள்ளு. ஸோ கீதையை படிக்கிறாங்க காம மகாசத்ருன்னு, ஆனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்களா என்ன? ஏன்னா பிரம்ம பாபாவுக்கு அனுபவம் இருக்குது, ஆயுள் முழுவதும் கீதையை படித்தாரு. ஸோ கீதையுடைய மகத்துவம் சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் கீதையில் சொல்லப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம் புரியல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்றது தெரியும், அதை கேட்கும்போதே நல்லா இருக்கும். பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது. கீதை பெரியதாகவும் இருக்குது, சிறியதாகவும் இருக்குது. கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவுக்கு கூட கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்ப இல்லையா, அப்போ ஒரு பைசால நிறைய பொருள் வாங்கலாம். அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய கோயிலையும் உருவாக்குறாங்க. ஸோ இதை ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ சீப்பாக கிருஷ்ணர் கிடைக்கிறாரு, வீட்டிலேயே நீங்கள் வச்சு வணங்கலாமே, எதுக்கு அவ்வளோ பெரிய கோயிலை தேடி தூரம் தூரமாக போறீங்க? அதனால உங்களுடைய நேரம், செல்வம் எல்லாமே வீணாகுதுன்னு கேட்குறாரு. நீங்க வெற்றி மாலையின் மணி ஆகணும். ஸோ அதுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற எங்கேயும் நீங்க போக தேவையில்லை, பக்தி மார்க்கம் மாதிரி அலைய தேவையில்லை. ஸோ இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான பாபாவை பாபா பாபா அப்படின்னு அன்பா சொல்றாங்க.
இவர் தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தையே கொடுக்குறாருன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. முரளி கேட்குறாங்க, மற்றவர்களுக்கும் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஐயோ மாயா அவங்கள கைவிட வச்சிடுது, விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ தந்தை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா தந்தை தானே, தந்தை யாராவது விட்டுட்டு போவாங்களா? பக்தி மார்க்கத்துல கூட பதிகளுக்கெல்லாம் பதி, குருவுக்கெல்லாம் குரு ஒருவர் தான் பாடுறாங்க. அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறாரு, ஞான கடலாக இருக்கிறாரு, தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குறவராக இருக்கிறார். பாபா, நாங்க கல்பமாக உங்க கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு தான் வந்திருக்கிறோம். கல்பமா உங்களை நாங்க சந்திச்சு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்றீங்க. ஸோ எல்லையற்ற தந்தையாகிய உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி தான் கிடைக்கும், இல்லை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்காது. இல்லை ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய கோரிக்கையோட தான் போய் சந்திப்போம். சின்ன கோரிக்கைனா அதுக்கு பெரியவங்களை பார்க்க தேவை, லோக்கல் அத்தாரிட்டிஸ் பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த ராஜ்யத்தை அடையிறதுக்காகத்தான் பாபா, அதனால்தான் அவர் சர்வசக்திவான். ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி தானே கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அல்லா, ஆனா ஆஸ்தி. ஸோ பாபா மற்றும் சொர்க்கம், இதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா நினைவு வந்தாலே ஆஸ்தியும் நினைவு வந்துடும். ஏன்னா அதை கொடுக்கத்தான் பாபா வர்றார். அப்பானாலே ஆஸ்தி தான். என்ன அது? எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, இது எல்லையற்ற ஆஸ்தி. எல்லைக்குட்பட்ட தந்தை நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கொடுக்கறதுக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒரே ஒருவர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, ஸ்தூல சேவையும் சூக்ஷ்ம சேவையும் செஞ்சு அளவற்ற குஷியை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களையும் அனுபவம் செய்ய வைக்கணும். அதாவது உங்களுக்கு சமமாக மாற்றணும். உங்களுடைய நடத்தையும் உணவு பழக்கமும் ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கணும். ஏன்னா பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நடத்தையின் மூலமாக, உணவின் மூலமாக கூட. அமரலோகத்துல உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா தூய்மையாகவும் ஆகணும், தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். ஸோ எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா சார்ட் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமிச்சிட்டு இருக்கிறன்னா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ஞான ரத்தினங்களை மட்டுமே கேட்டு கேட்டு காதை தூய்மையாக்கிக்கணும். ஸோ தூய்மை ஆகி இருக்குதா தாரணை செய்கிற அளவுக்கு அப்படின்னு செக் பண்ணணும். வரதானம், சேவை செய்து கொண்டிருக்கும் போது நினைவின் அனுபவங்களின் பந்தயத்திலும் முன்னேறி செல்லக்கூடிய சதா பாபாவின் அன்பின் நினைவில் லயித்திருக்கும் ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா பாபா குழந்தைங்களும் கண்டிப்பா பாபா நினைவு பண்றீங்க. ஆனா எந்த அளவுக்கு நினைவு அதிகமா இருக்கணும்னா, அந்த நினைவின் பலன் இருக்குது இல்லையா, அதை நீங்க அனுபவம் பண்ணணும் இல்லையா, அந்த அதீந்திரிய சுகம். அந்த அனுபவங்களில் முன்னேறி கொண்டே செல்லுங்க, அந்த அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க. அந்த அளவுக்கு பாபாவின் நினைவில் மூழ்கிய நிலையில் இருங்க. ஸோ அதற்கான நேரமும் கவனமும் கொடுங்க, இல்லை நேரம் கொடுத்து கவனம் வையுங்க. அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்றார். ஸோ அப்ப
அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் இவங்க அனுபவங்களின் கடல்ல மூழ்கி இருக்கிற ஆத்மான்னு தெரியட்டும் இல்லையா. ஸோ அது அவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்க வேற ஒரு அனுபவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியட்டும். எப்படி இப்ப சென்டருக்கு போனா அந்த தூய்மையின் வாயுமண்டலம், மதுபனுக்கு போனா அந்த தூய்மை அமைதியின் வாயுமண்டலம்லாம் அனுபவம் ஏற்படுது இல்லையா. அந்த மாதிரி இவங்க சதா கடவுளின் நினைவிலே மூழ்கி இருக்கிற சிறந்த ஆத்மான்ற அனுபவம் ஏற்படணும் உங்க தொடர்புல வந்தா. அந்த அளவுக்கு பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். எப்பவுமே தொடர்புல வரும்போது மட்டும் இல்லை, எப்பவுமே மூழ்கினாலே அந்த அனுபவம் ஆகும். ஏன்னா நீங்க நல்ல ஞானிகள்ன்ற தாக்கம் எல்லோருக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இவங்களால அர்த்தம் சொல்ல முடியுதுன்ட்டு. ஆனா யோகத்திலும் நீங்க வெற்றி சொரூபமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற தாக்கமும் மற்றவர்களுக்கு ஏற்படட்டும்ன்றார். பாபா எப்படி பாசிட்டிவா சொல்றாரு பார்த்தீங்களா. ஞானத்தின் தாக்கம் இருக்கு, ஆனா யோகத்தின் தாக்கம் இல்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லலை. அது இருக்கட்டும், அது இருந்துச்சு, இதுவும் அதே மாதிரி இருக்கணும், யோகத்தின் சொரூபத்தின் தாக்கமும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சேவை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் நினைவின் அனுபவத்துல மூழ்கி இருங்க. இல்ல நினைவை மறந்து சேவை செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுல இப்ப சேவை டெக்னாலஜி, ஃபோனு, ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு, உங்க புத்தியையும் மயக்கக்கூடியது. ஸோ இப்பதான் தெரியுது பாபா எதுக்கு சாதனங்களை பயன்படுத்தும் போது சாதனையை மறந்துடாதீங்கன்றார். ஏன்னா இது வரைக்கும் வந்த சாதனங்கள்லாம் ஒன்றும் அப்படி அதையும் மறக்க வைக்கிறது கிடையாது, ஆனால் ஏஐ மறக்க வைக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால்தான் பாபா சொல்றார், சேவை செஞ்சுட்டு இருக்கும்போதும் நினைவின் அனுபவங்கள்ல நீங்க மூழ்கி இருக்கணும். ஏஐல வா இப்படி வந்திருக்கு அப்படி இருக்கு அதுலேயே மயங்கிடக்கூடாது, அதுவுமே மாயை தான். அதை பயன்படுத்தி சேவை செய்யறது மாயை இல்லை, அதுல மயங்கி கிடக்கிறது தான் மாயா, அதை புரிஞ்சுக்கணும். நினைவு யாத்திரை அப்படிங்கிற பந்தயம், நாம ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முன்னேறி செல்லணும், நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கட்டும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா. நீங்க யோகத்துல மூழ்கி இருக்கிறீங்கன்ற அந்த அனுபவம் தெரியணுன்றார் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு அனுபவங்கள்ல மூழ்கி இருங்க, அதற்கான கவனமும் நேரமும் ஒதுக்குங்கன்றார் எப்பவுமே ஸ்லோகன். ஸோ சேவை செய்யும் பொழுதோ அல்லது உங்களுடைய தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தும் பொழுதோ மற்றவர்கள் ஆஹா எவ்வளோ சூப்பரான ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் ரொம்ப சூப்பரான ஆத்மா இல்லை, நான் தான் அப்படி மாறி இருக்கிறேன்ல அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருங்கால பிராப்தியை இழந்துடுவீங்கன்றார். இல்ல சேவை செய்யறது அதுக்குதான் பாபா சொல்றார், நீங்க இங்கத்துக்காக சேவை செய்யல குழந்தை, இங்க சந்தோஷப்படுறதுக்கு, சொர்க்கத்துக்காக சேவை செய்யறீங்க, அங்க சேர்த்து வைக்கிறீங்க. ஸோ இங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இங்கே செலவு பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால சேவையின் வெற்றியை ஒருத்தவங்க புகழறாங்க, இவங்களால தான் நான் பாபா குழந்தை ஆனேன்னு சொல்றாங்கன்னு, ஆமா என்னால தான் ஆனாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. நீங்க வாயை திறந்து சொல்றது மட்டும் இல்ல, மனதினால கூட அது அந்த எண்ணம் வரக்கூடாதுன்ற. அப்படி வந்துட்டாலே அதோடைய பலனை இங்கேயே முடிச்சிரு, இங்கேயே அனுபவிச்சுட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அங்க சேமிப்பு ஆகலன்ட்டு. ஸோ எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செஞ்சு சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். ஸோ உயர்ந்த எண்ணங்களை சேமிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சுபமான எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. இங்க யோகம்ன்றதே அதுதான். நான் உயர்ந்த ஆத்மா, பாபாவுடைய குழந்தை, தூய்மையான ஆத்மா, அன்பானவன், இதே மாதிரி மற்றவர்களையுமே நாம் அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கணும் மற்றவர்களுக்குமே. ஸோ அதுதான் எண்ணங்களின் சக்தியை சேமிக்கிறது அப்படின்னு பாபா சொல்லிட்டு வந்தார் இல்லையா. இப்போ அந்த எண்ணங்களின் சக்தியை எந்த அளவுக்கு சேமித்து எண்ணங்களின் சக்தியில் நிரம்பியவர்களாக நீங்க ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சேவை செய்யறத நீங்க தெளிவா பார்க்க முடியும்ன்ற. சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவா தென்படும்ன்ற. எப்படி அப்படின்னா, மற்றவர்களுக்கு, அதாவது வெளியில இருக்கிறவங்களுக்கு
நம்ம யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அனுபவம் ஆகுமா. ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்க அப்படிதான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறாங்க. இல்லை, நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் கர்நாடகாவை சார்ந்தவர்களுக்கு அவங்க ஹடயோகம் காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு பண்ணும் பொழுது அபு அபு அபுன்னு அவங்களுக்கு சவுண்டு கேட்குதான். அவங்க ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அபுன்னொடனே அபுதாபியோ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெளிவாகவே பிரம்மகுமாரின்ற வார்த்தையை வேற கேட்டுதான். அப்புறம் காட்சியும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மனசா சேவையுடைய சக்தி அது, எண்ணங்களின் சக்தி அது. ஸோ மற்றவர்களை எழுப்பணுன்றது தான் நம்மளுடைய கவலை எப்பவுமே. எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பம், உங்க குடும்பத்தை மட்டும் எழுப்பினா போதும்னு இருந்துடக்கூடாது. உங்க குடும்பத்துல யாரும் ஏந்திரிக்கலையான்னு கவலைப்பட்டும் வேந்துடக்கூடாது. அது டிராமால இருந்தா தான் நடக்கும். ஆனா ஒட்டுமொத்த உலகத்தை எழுப்பணுன்ற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்க குடும்பத்தையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க நீங்க உலகத்தை நினைப்பீங்க? உலகம் உங்க குடும்பம்ன்றது வரணும். அப்பதான் நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி உயர்ந்த எண்ணங்கள், சுப எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்துட்டு இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் அனுபவம் செய்வாங்கன்றார். இல்லை, என்னை கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட இருந்து கால் வரல, அந்த கால் இங்கே இருந்தால் தான் ஒருத்தர் அந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லோரையும் அழைக்கிறது வரணுன்ற, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களையும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் புத்தினால. சர்ச்சில் போய் சண்டே சர்ச்சு நடக்குதா, அங்கே போய் எல்லோரும் இறைவனின் பக்கம் திரும்புங்க, கடவுள் வந்துட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அதே மாதிரி முஸ்லிம்கள் நமாஸ் பண்ற அந்த நேரம், தொழுகை பண்ற நேரம் தான் அந்த அல்லா கோயிலில் ஓதுவாங்கல்ல. சரி, ஓகே, ரெடி ஆயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய புத்தி ஓரளவாச்சும் இறைவனோட இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரம் நீங்க யோகா பண்றீங்கன்னா அது கண்டிப்பா அவங்களை டச் பண்ணும். ஸோ அதனால ஏதோ தெய்வீக புத்தி மூலமா சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்துட்டு இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் அனுபவம் செய்வாங்க. ஒரு சிலர் பிறகு திவ்ய திருஷ்டி மூலமாக பாபாவையே பார்ப்பாங்கன்றார். அவர் இருக்கிற அந்த பரந்தாமத்தையும் பார்ப்பாங்கன்றார். அல்லது அபுமலை, அபு கூட அவங்களுக்கு தெரியும், அபுமலை கூட. ஸோ இந்த 2 விதமான அனுபவத்தின் மூலமாக அதிவேகத்துல, தீவிர வேகத்தோட மிக உயர்ந்த தன்னுடைய பாதுகாப்பான இடத்தை சேர்ந்து இடத்தை நோக்கி வந்துடுவாங்கன்றார். ஸோ அப்படி பாபாவை நோக்கி வர வைக்கிறது இந்த மனசா சேவை. இதோடைய பவர் தெரிஞ்சுக்கணும். மொழியே தெரியாதவங்கெல்லாம் வருவாங்க எங்கெங்கயோ. ஏன்னா இப்ப உக்ரைன், பாலஸ்தீனம், ஈரான், இவங்கெல்லாம் ரொம்ப துக்கத்திலையும் பதற்றத்திலையும் கடவுளை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் நீங்க அவங்கள நினைக்கிறீங்க, கடவுள் வந்திருக்கிறாருன்றத சொல்றீங்கன்னு போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக டச் ஆகும். ஸோ மிக அற்புதமான பயிற்சி. குறிப்பாக அவ்யக்த இஷாராவில் தொடர்ந்து ஒரே பாயிண்டே 1 வாரம் 2 வாரம் சொல்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம மனதில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை நம்ம திரும்ப திரும்ப போடணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு வினாடி கூட மைண்டை ஃப்ரீயாக விடாதீங்க. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.